ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து ஈஸியாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பட்டு சேரீ ப்ளவுஸ் தான். நம்ம வந்து ரொம்ப கிராண்டாகவும் இல்லாத ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் மீடியமான மெத்தடில் வந்து நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்க்க நல்லா லுக்காக க்ரியேட்டிவாக இருக்கும். வாங்க நம்ம வந்து டிசைன் பார்க்கலாம். நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் பேக் நெக் ப்ளவுஸில் வந்து அதோட பீஸ் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம நெக் எவ்வளோ அளவு இருக்கும் நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. இதில் வந்து பாடி சுற்றில் வந்து 8.5 இருக்குது. நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நான் வந்து கழுத்துக்கு வந்து மொத்தமாக 2.5 இன்ச் கீழே மேலேயும் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மார்க்கரால் வந்து மேலேயும் கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நேராக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு நான் வந்து இப்போ ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். அதே போல் ரவுண்ட் நெக் லைட்டாக இந்த மூலையில் வந்து வளைவு கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வந்துடும். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வளைச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 ரவுண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி வளைவை வந்து வரைஞ்சிக்கோங்க. 1 இன்ச் 1.25 இன்ச் 1.25 2 அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி இந்த மாதிரி மார்க் போட்டு கிராஸாக வர்றது போல் அப்படியே ஒரு வளைவு வளைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தான் வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். தர்மக்கோல் வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்து இதில் வந்து டிசைனிங் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டுக்கும் வந்து இப்போ லைனிங் ஜாயின் பண்ணணும். நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் பீஸை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பீஸை வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் நம்ம டிசைன் கொடுக்குற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பீஸை வந்து அப்படியே தனியாக எடுத்துகிட்டு இப்போ வந்து அதை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த வளைவில் வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்தீங்கன்னா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படியே ஃபுல்லாக. கையில் இந்த மாதிரி லைனிங்கெல்லாம் நகர்த்திட்டு 2 கரெக்டாக ஒரே அளவு இருக்கிற மாதிரி லைனிங் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி லைனிங் ஜாயின் பண்ணும்போது வந்து பெரிய தையலை வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சின்ன தையலை போடும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம லைனிங் தானே ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் பெரிய தையலை வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சைடில் உள்ள அந்த வேஸ்ட் பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து இப்போ லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம டிசைன் கொடுக்கணும். அதுக்காக வந்து நம்ம தர்மாக்கோல் பால்ஸ் வந்து இப்போ நம்ம எடுத்து அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் டிசைனுக்காக. ரொம்ப பெரிய பீஸ் எடுக்காமல் 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் இருக்கிறது போல் இந்த மாதிரி பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தர்மாக்கோல் பால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதே கலர் நூல் எடுத்துகிட்டு அது வந்து நடுப்பாகத்தில் இந்த துணிக்கு நடுவில் வச்சுட்டு எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி பால்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சு நூலால் இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம பூ கட்டுறது போல் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக டைட்டாக நின்றுடும். அவ்வளோதாங்க. இதே போல் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி உருட்டி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துருங்க. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிசிறு துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே தனித்தனியாக வந்து இதையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து தர்மாக்கோல் பால்ஸ் வைக்கிறதுக்காக
இந்த நம்ம தையல் அடிக்கிறத எடுத்துகிட்டு ஒரு பக்கம் இருக்கிறத வந்து இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிட் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து அது வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங்கில் வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் டிசைன் வைக்கிறதுக்காக. இது வந்து ஆப்போசிட்டில் திருப்பிட்டு கரெக்டாக ஓரமாக இந்த மாதிரி தர்மக்கோல் வால்ஸ் பக்கத்துலேயே ஓரமாக அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க ஃபுல்லாக. நம்மளுக்கு டிசைனுக்காக ரொம்ப பக்கம் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் நெருக்கி வச்சுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் தூரமாக வேணுன்னா கூட நீங்கள் வந்து கம்மியாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வைக்க போகிறதே ஒரு 7-8 தான் வைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பக்கமாக வச்சுக்கிட்டா பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, தையல் அடித்தாச்சு. இப்போ வந்து சைடில் உள்ள அந்த பிசிறு துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸில் வந்து இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து தையல் அடித்து திருப்ப போகிறோம். அதனால் மேலேருந்து நீங்கள் வந்து ஓரமாக முன்னே எப்படி நம்ம வந்து தர்மக்கோல் பால்ஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணோமோ அதே மெத்தடில் தான் வச்சு நம்ம வந்து தையல் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு தையல் போட்டு வந்துடுங்க திருப்பிட்டு. இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே தள்ளிட்டு தையல் அடிங்க. இல்லாட்டி அந்த உள்ளுக்குள்ள பிசுறு துணி வந்து அந்த பக்கமாக வெளி பக்கமாக நகர்ந்து போயிடும். கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து தையல் அடிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக தையல் அடித்தாச்சு. இப்போ வந்து லைனிங்கை வந்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீழ் பக்கம் இருக்கிற துணியை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையல் அடிச்சுக்கலாம். இப்போ இதில் சின்னதாக வந்து கட் கொடுத்தீங்கன்னா திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம கை வச்சு இப்படி நகர்த்திட்டு கூர்மையான இடத்துல வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நகர்த்தும் போது கரெக்டாக வந்து அந்த ஷேப் உட்காரும். இந்த மாதிரி டிம்மர் இருந்தால் கூட நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நகர்த்திட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உக்காந்துரும். இப்போ வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டு வந்துடலாம். அப்படியே லைனிங்கும் வந்து அதை அட்டாச் பண்ணிடுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா பார்க்க அழகாக லுக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தையல் அடிச்சுட்டு வந்த பக்கமாக இப்போ வந்து லைனிங் அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ வந்து அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு ஆப்போசிட் சைடு பீஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டுமே வந்து நம்ம எப்படி ஒன்றா வச்சு இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே 2 சைடும் உள்ள பீஸை வந்து ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. அந்த ரவுண்ட் நெக் வந்து கரெக்டாக அது ரவுண்ட் நெக் வர்றது போல் வச்சுட்டு அப்படியே தையல் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். கழுத்து வந்து கரெக்டாக இந்த ஷேப் உட்காரும். இப்போ வந்து நம்மளோட பேக் பீஸ் வந்து கீழ் பக்கமாக டிசைன் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மேல் பக்கமாக டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள அந்த துணியும் அப்படியே கரெக்டாக நேராக வரது போல் வச்சு தையல் அடிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து மேல் பக்கமாக எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்படியே 2ஆக மடிச்சிருங்க. 2ஆக மடிச்சுட்டு நடுப்பக்கத்தில் வந்து வளைவு வந்து சரியாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு அப்படி பிசுறு துணியெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வளைவு கூட கொஞ்சம் நல்லா வளைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து கேன்வாஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் பீஸ் வந்து எடுத்து 2ஆக மடிச்சுட்டு நடுப்பக்கத்தில் வந்து நம்மளோட பேக் நெக் பீஸையும் வச்சு நம்ம வந்து இப்போ ட்ராயிங் வரைய போகிறோம். ஏன்னா அது எதுக்குன்னா நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம் கேன்வாஸ் வச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் இருந்துச்சுன்னா மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி போட்டு வந்துடுங்க. அந்த ரவுண்ட்லேயே கரெக்டாக வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ வந்து நம்ம கீழ் பக்கமாக 1 இன்ச் 1.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து 1.25 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். 1.25 இன்ச் வந்து நார்மலான அளவு. ஏன்னா சிறிதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து படம் வரைஞ்சிட்டு வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம சாரீ பீஸில் வந்து நம்ம சின்னதாக கொஞ்சம் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க. அப்படியே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து எப்படி ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக இதை வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் நெக் வர்றது போல் எல்லா பக்கமும் வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் ஒரு பின் இருந்தால் கூட பின் எடுத்து போட்டுக்கோங்க. நடுப்பகுதியில் வந்து சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ்லேயும் நம்மளோட டிசைனோட அந்த கேன்வாஸ் பீஸ்லேயும் சின்னதாக வந்து இது மாதிரி கட் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நடுவில் வந்து அதே இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேன்வாஸை வச்சுட்டு நம்ம நடுவு பகுதியில் வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸையும் கேன்வாஸ் பீஸையும் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஓரமாக தையல் போட்டு வந்துடுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நகராத மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக ஒரே ஷேப்பில் வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அப்புறமா சின்னதாக வந்து நடுப்பகுதியில் வந்து கிராஸாக கட் பண்ணி விடுங்க. நேர் பக்கமாக பார்க்குற மாதிரி கட் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பும் போது ரவுண்ட் நெக் வந்து சரியாக வராது. அதனால் கிராஸாக தான் கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக கட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம கேன்வாஸ் பீஸை வந்து திருப்பிட்டு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் சிம்பிளாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். நம்ம வந்து எங்கே வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகும்போது நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ வந்து அப்படியே திருப்பி இன்னொரு பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ளவுஸ் டிசைன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஸ்லீவ் டிசைன் வீடியோ தான் நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நீ யூஸ் பண்ண வீடியோவை பார்க்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மை சேனல்.